Hi friends, வணக்கம் and welcome to Happy Life Cooking. இன்னைக்கு நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் பெசரட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 கப் பச்சை பயிர் எடுத்துக்கோங்க. அது கூடவே அரை கப் இட்லி அரிசி ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்துட்டு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ரெசிப்பியில் நம்ம அரிசி ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெறும் பச்சை பயிர்லேயே தோசை சூப்பராக வருங்க. நல்லா 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் அரை கப் சின்ன வெங்காயம், இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி இல்லைன்னா கிரைண்டர் எதுலையாச்சும் ஒன்றில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவை நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இதில் நம்ம இந்த மாவுக்கு தேவையான உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்பில் தோசைக்கல் நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடானோடனே இதில் நம்ம தோசை போட ஆரம்பிச்சிடலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. இந்த மாவு புளிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் அப்போவே அரைச்சி அப்போவே தோசை சுடலாம். இதில் இருக்கிற ஒரே ஒரு வேலை இந்த பருப்பை ஊற வைக்கிறது தான். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பருப்பை ஊற வச்சுக்கோங்க. காலையில் எந்திரிச்சு அரைச்சி உடனே தோசை போட ஆரம்பிச்சுக்கலாங்க. இந்த தோசைக்கு பர்ஃபெக்டான சட்னி அப்படின்னா பூண்டு சட்னின்னு சொல்லுவாங்க. பட் நான் இன்றைக்கி அந்த சட்னியெல்லாம் எதுவும் செய்யலை. இதுக்கு வெறும்னே கரும்பு சக்கரை வச்சு தான் என் பசங்களுக்கு நான் கொடுத்தேன். அவங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்குன்னு சொன்னாங்க. ரெகுலராக நம்ம செய்கிற தோசையை விட இது கொஞ்சமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஹாப்பி லைஃப் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேங்க. அதுவரை நன்றி, வணக்கம். டேக் கேர், பி ஹாப்பி, ஃபீல் ஹாப்பி, பாய்.